கடந்த திமுக ஆட்சியில அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கலான்னு சொன்னாங்க. ஆனா அவங்க 3 ஒரு பங்கு, அதாவது அவங்க தரம் பிரிச்சு கொடுத்தாங்க. அதனால நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற உடனே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சால் 10,000 ரூபாய் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். எங்களுக்கு தேசிய கூட்டணி ஜனநாயக கூட்டணி அமைய ஆண்டுதோறும் 3 சிலிண்டர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்க ரொம்ப வரவேற்கப்படும். ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி எடுக்க கூட முடியாத ஒரு அவல நிலையில இருக்காங்க. ஆனா இவங்க நமது தமிழ்நாடு முதலமைச்சரா எடப்பாடி அவர்கள் நமக்கு 3 சிலிண்டர் தந்தாங்கன்னா நாங்க பெண்கள் அனைவரும் அதிகப்படியான மகிழ்ச்சி அடைந்து இருப்போம். திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து ஏழைன்னா அப்படின்னா குழந்தைகள் முதியவர் வரை பாலியல் வன்கொடுமை. இன்றைக்கு குடும்பத்திலிருந்து நம்ம ஒரு வயது வந்த பிள்ளைய நம்ம பள்ளிக்கூடத்துக்கோ காலேஜுக்கோ அனுப்பிட்டு அந்த பிள்ளை வீடு சரி மட்டும் நாங்க பெற்றோர்கள் நிம்மதி இல்லாத இருக்கோம். ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நம்ம சட்ட ஒழுங்கை சீர்கெடுத்து நம்ம ஏழை மாணவர்களுக்கும் நாங்க நிம்மதியா பெற்றோர் நிம்மதியா நாங்க வீட்டுல இருக்கக்கூடிய அளவுல திறமையான ஆட்சி நடக்கும்னு நாங்க நம்புறோம்.